வணக்கம் நண்பர்களே, இது நண்பரும் நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து உங்களுடைய மேலான ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காமல். நன்றி, வணக்கம். இது உங்களுக்கான ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம், தமிழ்நாட்டினுடைய மண் வளம் மக்கள் வளம் பற்றி பேசுகிறது இந்த ஊடகம். தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ அந்த வடக்கு பகுதி வடக்கன்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, வடக்கு பகுதி மக்கள், அதாவது பிழைக்க வந்த மக்களை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த காணொலி அதை பற்றி தான் பேச போகுது. உழைக்க வராங்க. இப்போ ஒரு கணக்கெடுப்புக்கு பார்த்தா 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பீகார்லேருந்து வராங்க, அஸ்ஸாம்லேருந்து வராங்க, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்டு, எல்லா ஊர்லேருந்து வராங்க. எல்லா ஊர்லேருந்து வரவங்க இங்கே வந்து பிழைக்கிறாங்க. பிழைச்சி சம்பாரித்து காசு கொண்டு போய் வெளியூருக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம ஊரில் அதற்கான ஆட்கள் இல்லை, வேலையாட்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவன் வேலையால் நிறைய தேவைப்படுது, வேக்கன்சி நிறைய இருக்கிறதுனால அவங்கள நம்ம கூப்பிட்றோம் கூலி வேலை செய்கிறதுக்கு. என்ன காரணம்னா, பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டாங்க, எல்லாம் படிச்சுட்டு அமெரிக்கா, லண்டன், ஜப்பான்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போனால் இங்கே அந்த வேலை வெறுமையாகி போயிடுது. ஒரு 40-50 வருடமாக படிப்புன்னு திராவிட ஆட்சியில் படிப்பு கொடுத்து இவங்கெல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சிட்டோம். நல்ல ஒரு சந்தோஷம் தான். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது இல்லையா? இப்போ துபாய்க்காரெல்லாம் வேணால் துபாயில் அந்த வேலையை செய்கிறாங்களா இல்லையா? நம்ம தான் போய் செய்கிறோம். நம்ம ஆளுங்க தான் போய் கேரளாக்காரங்க, நம்ம ஊருக்காரங்க, இன்னும் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஏழை மாநிலத்துக்காரங்க தான் அவங்க தான் போய் செய்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட ஏழை மாநிலமாக இருக்கக்கூடிய வடக்கில் இருந்து நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ 1947 சுதந்திரம் வந்துச்சு. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே இந்த மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் சிஎம் அங்கே இருந்தாங்க. இந்த மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் ஆட்சி அங்கே நடந்துச்சு. மொழிவழி மாநிலம் 1956 பிரிக்கப்பட்ட போது, தனித்தனி மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போதும் அப்போதைக்கு மொழிவழி மாநிலமாக பிரித்தார்களே ஒழிய அரசாங்கம் எல்லாம் ஒன்று தான். திட்டக்குழு இருந்துச்சு. அது அடுத்த 5 ஆண்டு திட்டங்கள் போட்டாங்க, 10 ஆண்டு திட்டங்கள் போட்டாங்க, அனைத்தும் போட்டாங்க. தமிழ்நாடு மாதிரியே தான் திட்டங்கள் தீட்டப்பட்டது. அனைத்து மாநிலங்களும் முதலமைச்சர் இருந்தார், மந்திரிங்க இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் மேலே வந்துடுச்சு. வடக்கில் இருக்கிற எந்த மாநிலமும் மேலே வரல. அடிப்படையில் எந்த வசதியும் இல்லை. அந்த ஊர்களில் தொழில் இல்லை, கல்வி இல்லை, அடிப்படை கல்வி இல்லை, பேசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. தொழில் அமைவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் அந்த ஊரில் இல்லை. அதனால் தொழிலெலாம் போக முடியும். அங்கே போகல. ஒன்று குஜராத்து, நம்ம தமிழ்நாடு, குஜராத்து, ஆந்திரா, தெலுங்கானா, பெங்களூரு, இந்த மாதிரி தான் தொழில் வந்து அமையுது. இங்கே நம்ம ஊருக்கு வர தொழிலெலாம் மல்லு கட்டி குஜராத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரதமராக வந்தது, மோடி பிரதமராக வந்ததுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வர தொழிலை பூரா மல்லு கட்டி அங்கே தூக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குது. இப்போ அங்கேருந்து வந்து பிழைக்கிறாங்க. நம்ம மாநிலம் வளர்ந்த மாநிலமாக இருக்குது. அவங்க இப்போ நம்ம 250 ரூபா சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா, அவனுக்கு அந்த ஊரில் 50 ரூபா தான் கொடுப்பாங்க போட்டுருக்கு. அந்த ஊரில் 50 ரூபா வச்சு வாழத்துக்கு வழி இல்லாமல் தான், வாழத்துக்கு முடியாமல் தான் நம்ம ஊரில் வந்து பிழைக்க வராங்க. நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போது ஒரு மாநிலத்தை ஒரு நாட்டையோ இல்லை ஒரு மாகாணத்தையோ பிடிக்கணும்னா ஒரு மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த எதிர்ப்பு தரப்பில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல போய் இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. 10 ரூபாய்க்கு விற்கிற இடத்த, 10 ரூபாய்க்கு தான் ஒரு இடம் விற்கிதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கங்க. ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா அந்த இடத்த 30 ரூபா கொடுத்து வாங்குவான். நிலம் யாரு கையில் இருக்குதோ அவங்களுக்கு அந்த நிலம் சொந்தம், அவங்களுக்கு அந்த வீடு சொந்தம், அதில் கட்டுற வீடு அவங்களுக்கு சொந்தம். அப்போ அவன் அந்த ஊருக்காரன் ஆயிரம், அந்த மண்ணுக்குரியவனாக ஆயிரம். மண் என்னைக்கு ஒருத்தனுக்கு சொந்தமாகுதோ அப்போ வந்து அந்த செகண்டே வந்து அவனை அந்த மண்ணுக்குரியவனாக மாறி விடுகிறான். அவன் எந்த பாஷை பேசினாலும் சரி, ஹிந்தி பேசினாலும் சரி, தெலுங்கு பேசினாலும் சரி, உருது பேசினாலும் சரி, தமிழ் பேசினாலும் சரி, வடக்கு மொழியில் வடக்கு பாஷை சமஸ்கிருதம் பேச எந்த வெங்காய மொழி பேசினாலும் மண் எவன் விலை கொடுத்து வாங்குறானோ அவனுக்கு அந்த ஊர் சொந்தமாகிருக்கும். இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த ஊரில் இருக்கிறேன். நான் இந்த ஊரில் தான் எனக்கு சொந்த ஊர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதே மாதிரி அவன் வந்து இங்கே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு சொந்த ஊர் ஆயிருக்கு. இப்போ கர்நாடகாவில் ஒரு சட்டம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி சட்டம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா, நீ விளைநிலங்களை வாங்க முடியாது. வெளி மாநிலத்தவர்கள் விளைநிலங்களை வாங்க முடியாது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜம்மு காஷ்மீரில் வந்து சிறப்பு சட்டத்தை நிற்கிறான் பார்த்தீங்களா? அந்த சிறப்பு சட்டம் இருக்கும்போது என்னவா இருந்துச்சுன்னா, வெளியிலேருந்து போய் யாருமே அங்கே இடம் வாங்க முடியாது. எந்த இடமும் வாங்க முடியாது. விளைநிலங்களையும் வாங்க முடியாது, இல்லை வீடு கட்டுறதுக்கான வீட்டு மனைகளையும் வாங்க முடியாது. வீடு வாங்க முடியாது. இந்த மாதிரி சட்டம் இருந்தது. ஏன்னா அந்த ஊருக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த மண் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறப்பு சட்டம் சொன்னிச்சு. 356 நினைக்கிறேன். அது அந்த சிறப்பு சட்டம் சொன்னிச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு, நம்ம ஊரில் என்ன இருக்குன்னா 1 கோடி பேர் இப்போ வந்து குடியிருக்காங்க. இதில் எத்தனை பேர் சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியல.
அந்த கணக்கெடுப்பு அரசுக்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படிங்கிற மாதிரி, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் மோடி வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பிளான் பண்ணி செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இதுக்கு முன்னாடி இருந்தே ஆர்எஸ்எஸ் இந்த சங்கி கும்பல்கள்லாம் பிளான் பண்ணி தான் நம்ம ஊருக்கு இவ்வளோ பேர்த்த அனுப்புகிறாங்களா, இல்லை உண்மையிலே வறட்சி காரணமாக தான் இங்கே வராங்களா, உண்மையிலே பஞ்சம் தாங்காமல் தான் இங்கே வராங்களா, இது எதுவுமே தெரியல. ஒருவேளை பஞ்சம் அங்கே நிறையா இருந்து அந்த பஞ்சத்துக்கு மக்கள் வரும்போது அதை மேற்கொண்டு இருக்கிறவங்களையும் இவங்க இந்த நம்ம தமிழ்நாட்டை குலைக்கணும் சீர்குலைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு சில கும்பல் வந்து சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு காசு பணத்தை கொடுத்து இங்கே அனுப்பிச்சி விட்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் கூட நமக்கு இருக்குது. உண்மையாக இருந்தாலும் உண்மையாக இருப்பதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கே தவிர பொய்யா இருக்கிறதுக்கு கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டை ஒழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அந்த சங்கி கும்பலுடைய ஒரே டார்கெட்டு. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும், தொழிலை ஆக்கிரமிப்பு பண்ணணும், பிஸ்னஸ்ஸு லேண்டு பிஸ்னஸ்ஸு இது ரெண்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அவர்கள் வசப்படும். இந்த உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பாருங்கள், இப்போ எல்லா நாட்டிலையும் இப்போ எந்த நாடு வேணாலும் பாருங்கள், யார் போய் அந்த ஊரில் மண் வாங்குறானோ அந்த மண்ணையும் வாங்கிக்கிட்டு தொழிலையும் பண்ணால் அந்த ஊர் அவனுக்கு சொந்த ஊராக மாறி போயிடும். அதே மாதிரி தான் எவ்வளோ வடக்கன்கள் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியல, எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கன்னு தெரில, 1 கோடி பேத்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1 கோடி பேத்தில் எவ்வளவு பேர் சொந்தமாக இடம் வாங்கி அதில் குடியிருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொந்தமாக இடம் வாங்கியிருக்காங்க திருச்சியில். நான் பார்க்குறேன், நான் வியாபாரி, நான் போகிறேன், வாடகையும் இருக்காங்க, சொந்தமாக வாங்கி வீடு கட்டி குடியிருக்கணும் இருக்காங்க. அப்போ வீடு கட்டி குடியிருக்கிறவனுக்கு அந்த இடம் சொந்தம். இப்போ நம்ம வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே நிலைமை நிர்மலாகி நம்ம நீடிச்சிச்சின்னு வைங்க, இன்னொரு 10 வருஷத்துக்கு நீடிக்குது. எல்லாருமே இங்கே வராங்க. இவன் என்ன பண்ணுவான், இங்கேருந்து போய் அமெரிக்காவில் போய் வந்து இங்கேருந்து அமெரிக்காவில் போய் வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவான். அவன் இங்கே வந்து தமிழ் மண்ணை வந்து அவன் வாங்கிட்டு தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவர்களுடைய தேசமாக மாற்றி விடுவார்கள். இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது. எவ்வளோ பெரிய பதட்டம், எவ்வளோ பெரிய பயம் அப்படின்னா பயமாக இருக்குது. நம்ம பேர பிள்ளைங்க, நம்மளுடைய கொள்ளு பேத்திங்க காலத்தில் இதெல்லாம் மொத்தமாக தமிழ்நாடு என்ற அடையாளம் இல்லாமல் போய்விடுமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம ஊர்லாம் ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க, மாரியம்மன் கோயிலோ பெருமாள் கோயிலோ இல்லை சிவன் கோயிலோ இல்லை ஐயனார் கோயிலோ, எந்த கோயிலை கட்டினாலும் கோபுரம் பார்த்துங்க. நம்ம ஊர் கோபுரம்லாம் கட்டிடக்கலை வந்து சோழர்கள் காலத்து கட்டிடக்கலை, ஒரு மாதிரி தமிழ் கட்டிடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லா இப்படி கோபுரம் இப்படி போவோம். அது மேலே கலசங்கள் 5 கலசம், 3 கலசம், 1 கலசம், 3, 5, 7, 9, 12 இந்த மாதிரி கலசங்கள் வைப்பாங்க. கோபுரத்துக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. இப்போ அவன் கோயில் கட்டியிருக்கான் பாருங்க, சாய்பாபா கோயில் கட்டியிருக்கான் பாருங்க, நம்ம திருச்சியில் கட்டியிருக்கான் பாருங்க, சமயபுரத்துக்கு பக்கத்தில் எப்படி கட்டியிருக்கான் பாருங்க. அது அந்த கொடி, அந்த கொடி, அந்த கலரு, அந்த கோபுரம், இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நம்ம கல்ச்சருக்கும் அந்த கல்ச்சருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த கோயிலுக்கும் நம்ம கல்ச்சருக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மளுடைய கட்டிடக்கலை, கோபுரத்தை எப்படி கட்டியிருக்காங்க, ஸ்ரீரங்க கோபுரம் போல சமயபுரத்துலேயோ இல்லை வேறு எந்த தமிழ் கோயில்கள்லையோ எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கோயிலை போய் பாருங்கள், நீங்கள் அந்த கோபுரங்கள் வேறு மாதிரி இருக்கும். இவங்க கட்டி சாய்பாபா கோயில் எங்கெங்கெல்லாம் கட்டி வச்சுருக்கானோ அந்த கோயில் பூரா வேறு மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் கலாச்சார சீர்கேடு. ஒரு கோயில் கட்டணும்னா ஒரு அரசு எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய கட்டாயமான சூழ்நிலைக்கு இப்போ வந்துருச்சு. இல்லை அப்படின்னா 15 வருஷம் 20 வருஷத்தில் மொத்தமாக வாங்கி மேய்ஞ்சிருவாங்க. தமிழ்நாட்டு நம்மளே அடித்து விரட்டுவாங்க. ஏற்கனவே இப்போ அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈரோட்லேயே இப்போ திருப்பூர்லேயே நம்மளுங்க அடித்ததாக பேசிக்கிட்டோம். இப்போ சென்னையில் வேறு போராட்டமே நடத்தியிருக்காங்க. நாங்கள் இந்த ஊரில் தான் இருப்போம், இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு. அவங்க வந்து இங்கே நம்ம வந்து முற்போக்குவாதி பெரியாரிஸ்ட்டு, அவங்க வந்து இங்கே வேலை செய்கிறதுல நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் வேலை செஞ்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. அதுக்கு என்ன இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், வேலை செய்யணும். இப்போ நான் போனாங்க, அஸ்ஸாமில் போய் வேலை செஞ்சேன் கொஞ்ச நாள், ஆந்திராவில் போய் வேலை செஞ்சேன் கொஞ்ச நாள், சென்னையில் போய் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு என் வீட்டுக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சொந்த ஊருக்கு நான் வந்துட்டேன். அதே மாதிரி ஆனால் நான் போய் வேலை செஞ்ச இடத்துல வீடு வாங்கவோ சொத்து வாங்கவோ சுகம் வாங்கவோ பிஸ்னஸ் பண்ணவோ இல்லை. அப்படியே ஒரு வேலை பிஸ்னஸ் பண்ணி சொத்து சுகம் வாங்கியிருந்தாலும் நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்திருப்பேன். நான் இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். நமக்கு தான் பிடிக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் கூட்டு வந்து இங்கேயே இடத்த வாங்கி இங்கேயே உட்காந்துக்கிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அப்போது மண் அவனதாயிருது, தொழில் அவனதாயிருது, அந்த ஊர் அவனுக்கு சொந்த ஊர் ஆயிடுது. மண்ணும் தொழிலும் அவனது ஆயிடுச்சுன்னா அவன் இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஆகி விடுகிறான். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக விட்டால் நான் தமிழ்நாட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவான். இப்போ மொழிவழி மாநிலமாக பிரிச்சாங்கல்ல, தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திரா அப்படின்னு வச்சாங்க,
தமிழ் பேசுகிறவங்க தமிழ்நாடு வந்து, கன்னடம் பேசுகிறவங்க கன்னடம். அப்போ பெரும்பான்மையான மொழி யார் எங்கே பேசுகிறாங்களோ, தமிழ் பெரும்பான்மையாக பேசுகிறாங்க, அது தமிழ் நிலம். மலையாளம் எங்கே பெரும்பான்மையாக பேசுகிறாங்க, அது மலையாள இடம், அது வந்து கேரளா அப்படிங்கிற மாதிரி பிரித்தாங்கல்ல. இப்போ தமிழ்மண்ணில் வந்து உட்காந்துக்கிட்டு ஹிந்தி அதிகமாக பேசுனான்னு வைங்க, யோசிச்சு பாருங்க. ஹிந்தி பேசுகிற மக்கள் அதிகமாகிட்டாங்கன்னு வச்சுங்க, தமிழ் மக்களுடைய அளவு குறைஞ்சி போச்சுன்னு வைங்க. குறையாது, குறையத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க 4-5 குழந்தைங்க, 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க. நம்ம ஒரு குழந்தையோட நிப்பாட்டிக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் சிந்திக்க வேண்டியது. நான் அவருக்கு மேலே எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை. அவங்க இங்கே வந்து சம்பாரித்து வேலை செய்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொருளாதாரம் சீர்குலைங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, அது வேற விஷயம். ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது இந்தி பேசும் மக்களுடைய, இந்தி பேசக்கூடிய இந்தி பாஷை, வேறு பாஷை பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் மண்ணும் தொழிலும் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இதான யதார்த்தம். நல்லா கேட்டுங்க. நான் யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி இல்லை, வரக்கூடாதுன்னு சொல்ல வரல, வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, வந்து நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக சம்பாதிக்கட்டும், போகட்டும். அதுவே நமக்கு ஒரு பொருளாதார சீர்கேடு தான். இப்போ ஒரு 15,000 ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு அனுப்புகிறான் அப்படின்னா, இந்த ஊரில் இருந்து காசு சம்பாரித்து அவன் வந்து எங்கே அனுப்புகிறான்? பீகாருக்கு அனுப்புகிறான், ஒரிசாவுக்கு அனுப்புகிறான், ஜார்க்கண்டுக்கு அனுப்புகிறான், உத்தரப்பிரதேசுக்கு அனுப்புகிறான், மத்திய பிரதேசுக்கு அனுப்புகிறான். அப்போ மாதம் 15,000 போகுது. ஒருத்தனுக்கு 15,000, 10 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு, லட்சம் பேருக்கு, கோடி பேருக்கு அங்கே பொருளாதாரம் வளர்ந்துடும். காசு அங்கே இருக்கும், இங்கே பொருளாதாரம் தேயும். இது ஒரு காரணம். இது உண்மையாக பொய்யா பொருளாதார நிபுணர்களுக்கு தான் தெரியும். இது மேலோட்டமாக நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். நான் அது பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. வேலை செஞ்சு வர்றான், வேலை செய்கிறான், இருக்கிறான், சம்பாதிக்கிறான், போயிடுறான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கேயே இடம் வாங்கி செட்டில் ஆனான் அப்படின்னா, ஒரு நேஷன் ஒரு கார்டு ஒரு நேஷன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரேஷன் கடை பூரா அவங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த கார்டை காமிச்சு சீல் வச்சா ரேஷன் கடை வந்துடுது. எல்லாம் ஆன்லைன்லாம் செட் பண்ணிட்டாங்க. இப்போ ஓட்டர் ஐடி இங்கே வந்துருச்சுன்னா அவன் வாக்கு போடுவான். அப்போது இந்த மண்ணினுடைய வேட்பாளர்களை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட போவோம்? அவங்ககிட்ட தானே போவோம். நம்மக்கிட்ட இருக்குமா, அவன்கிட்ட இருக்குமா? அவனுடைய மக்கள் தொகை அதிகமாக இருந்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கை இருந்துச்சுன்னா, அந்த நம்மளுடைய எந்த வேட்பாளர், எம்பி வேட்பாளரோ, எம்எல்ஏ வேட்பாளரோ, இல்லை முதலமைச்சர் வேட்பாளரோ, இல்லை பிரதம மந்திரி வேட்பாளரோ, இல்லை ஒரு வார்டு கவுன்சிலரு, இல்லை ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், இல்லை பேரூராட்சி தலைவர், எந்த இதாக இருந்தாலும், எந்த கர்ம பதவியாக இருந்தாலும் சரி, வாக்களிக்கக்கூடிய அவன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? எம்பி தேர்தல் வருது, பாராளுமன்ற தேர்தல் வருது, ஓட்டு போடுவோம். யாருக்கு போடுவோம்? நம்ம காங்கிரஸுக்கு போடுவோம், இல்லை பிஜேபிக்கு போடுவோம், இல்லை திமுகவுக்கு போடுவோம், அதிமுகவுக்கு போடுவோம், எதுக்காக அவனுக்கு போடுவோம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? பிஜேபிக்கு மட்டும்தான் போடுவான், காங்கிரஸுக்கு மட்டும்தான் போடுவான். திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்ட போட மாட்டான். அப்போ பிஜேபியோ காங்கிரஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, அவர்கள் நிற்பாட்டக்கூடிய வேட்பாளரை தான் ஜெயிக்க வைப்பாங்க. அப்போ அவங்க வந்து வடக்கன்களை கூட கொண்டாந்து வேட்பாளராக நிப்பாட்டலாம். பிஜேபி காங்கிரஸ் 2க்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வடக்கன்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க வந்து அந்த வேட்பாளர் நிப்பாட்டா என்ன? ராஜ்நாத் சிங்கு, சந்தோஷ் வர்மான், எவனாவது வடநாட்டுக்காரனை கூட நிப்பாட்டினாக்கா அவனு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஓட்டு போட்டு நம்ம பெரும்பான்மை இழந்துருவோம், சிறுபான்மையினராக போயிடுவோம், அவன் பெரும்பான்மையினராக போயிடுவான். அவன் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறவன் தான். இந்த தொகுதிக்கு, இந்த ஊரில், தமிழ்நாட்டில் இந்த தொகுதிக்கு அவன் ஒரு வடக்கன் வந்து வேட்பாளராக, எம்பியாக பதவியேற்பான். இது எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையை தமிழ் மண்ணிற்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேணும். நம்ம அவர்கள் எதிரி இல்லை. 2 கட்டுப்பாடு மட்டும் விதிங்கன்னு சொல்ல வரோம். வாழு, சாப்பிடு, சந்தோஷமாக இரு, சம்பாரித்து கொண்டு போ, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்க, வசதியாக மாறு, அது வேறு விஷயம். அடிப்படை வசதிகளை மனிதன் பூர்த்தி செய்வதற்கான அனைத்து தகுதிகளும் இந்த உலகத்தில் இருக்குது ஒரு மனிதனுக்கு. அது செஞ்சுக்கலாம். சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு போ, இல்லை பொன்னாடி பிள்ளைங்களை கூட்டு வந்து இரு. இடம் வாங்க முடியாது. இலை நிலமோ இல்லை வீட்டு மனையோ இது வாங்க முடியாது. முதல் கண்டிஷன். இங்கு வாக்காளர் அட்டை பெயர் மாற்றப்பட மாட்டாது. ரேஷன் அட்டையும் பெயர் பட மாட்டாது. ரேஷனில் எல்லா பொருளும் தருவோம், ஆனால் பேர் மாற்றக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இது 3 கண்டிஷனுங்க. வாக்காளர் அட்டை பெயர் மாற்றப்படாது. இங்கே வாக்களிக்க முடியாது. உனக்கு எந்த மாநிலத்தில் உனக்கு வாக்கு கொடுத்துருக்குதோ அந்த மாநிலத்தில் தான் நீ போய் வாக்களிக்கணும்.
எந்த மாவட்டத்தில், எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த ஊரில், எந்த தொகுதியில் உனக்கு ஓட்டு இருக்குதோ அங்கே தான் நீ போய் ஓட்டு போட்டுட்டு வரணும். இல்லைன்னா இங்கேருந்து தபால் ஓட்டு போட்டு அனுப்பிச்சி விடலாம், அதை செய்யலாம். ஓட்டு போடுறது இங்கே ஓட்டு போட முடியாது. ஒன்று ஃபஸ்ட்டு கண்டிஷன். 2வது கண்டிஷன், ரேஷன் கார்டில் பேர் அட்ரஸ்ஸு மாற்றப்பட மாட்டாது. அதே அட்ரஸ் தான் இருக்கும், பொருள் வாங்கிக்கலாம். அதே அட்ரஸ் தான் இருக்கும், பொருள் வாங்கிக்கலாம். 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், விளை நிலம் வாங்க முடியாது, வீட்டு மனைகள் வாங்க முடியாது. வாடகைக்கு குடியிருக்கலாம். வாடகைக்கு குடியிருக்கலாம். தொழில் பண்ண முடியாது. தொழில் பண்ணுறியா, மாநில அரசுக்கிட்ட சரியான முறைப்படி ஒரு சட்டம் வகுத்து ஒரு 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 அக்ரிமெண்ட் மாதிரி இத்தனை இந்தந்த சரத்துக்கள்லாம் எழுதி அந்த சரத்துகளுக்கெல்லாம் உட்பட்டு அந்த சரத்துக்கெல்லாம் உட்படுறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தொழில் பண்ணணும். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வைக்கலைன்னா நீங்கள் தொழில் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு தொழில் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா அவன் எல்லாமே பண்ணுவான். நீ வீடு சொந்த வீடு வாங்கிட்டானாவோ, விளைநிலம் வாங்கிட்டானாவோ அவன் இந்த ஊருக்காரனாக மாறிடுறான். 2வது, ரேஷன் கார்டு பேர் மாற்றக்கூடாது. பேர் மாற்றிட்டா அவன் இந்த ஊருக்காரனாக மாறிடுவான். 4வது, ஓட்டர் ஐடி இந்த ஊருக்கு ஓட்டர் ஐடி போட்டு இங்கே இருக்கிற வேட்பாளரை இந்த தமிழ் தொகுதி வேட்பாளரை ஒரு வடக்கன் தீர்மானிக்கிறான் அப்படின்னா தமிழ்நாடு நம்ம கையில் இல்லை. தெற்காசியா முழுவதும் பரவி பரவி வாழ்ந்த தமிழர்கள் இன்றைக்கி 150, 120, 150 கோடி பேர் இருக்கணும். இந்தியாவிலேயே மொத்தம் ஊரும் தமிழ்நாடு தான், மொத்தமும் தமிழன் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமும் தமிழன் தான். அப்போது 150 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழன் இந்த 7 கோடியாக சுருங்கிட்டான். அன்னைக்கு இமயம் முதல் குமரி வரை, தெற்காசியாவே விடுங்க, இமயம் முதல் குமரி வரை தமிழன் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சுருங்கிட்டோம், சின்னதாக சுருங்கிட்டோம். இந்த வடக்கன்களை கண்ட்ரோல் பண்ணலன்னா, அரசு இதற்கான தனியான முயற்சிகளை எடுத்து சட்டம் வகுத்து அதுக்கான வேலைகளை செய்யலைன்னா இன்னும் போகிற போக்கில் ஒரு மாவட்டமாக கூட இருக்க முடியாது. தமிழ்நாடு நம்ம கையில் இருக்காது. தயவுசெய்து அரசுகளும் சரி மக்களும் சரி சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.